Hi friends, welcome to Mr. Business channel. இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3-in-1 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் சிங்கிள் பிளேலிஸ்ட். அதாவது 3 லாங்குவேஜும் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து கவர் பண்ண போகிறோம். என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, பைத்தான் இந்த 3 லாங்குவேஜும் ஒரே பிளேலிஸ்ட்டில் பேசிக்லேருந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ நம்பர் 1, அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக் செட்டப் பண்ண போகிறோம். அதாவது ஒரு நார்மலாக ஒரு ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக் செட்டப் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பேசிக் செட்டப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ரோக்ராம் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும், ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ என்னென்ன பேசிக் என்வாயர்மெண்ட் செட்டப் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ நவ் யூ கேன் see in notepad. ஸோ இந்த நோட்பேடில் வந்து 3 ப்ரோக்ராமுக்கான பேசிக் செட்டப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்கலாம். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா Node.js இன்ஸ்டால் பண்ணணும். Node.js இருக்கிற என்வாயர்மெண்ட்டில் தான் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ Node.js இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். பண்ணிட்டதுக்கப்புறம் சரி, நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ப்ரோக்ராமில் இருக்கா இல்லையா அப்படின்றத நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா node-v கொடுத்தா இந்தமாரி வெர்ஷன் வரும். ஸோ இந்தமாரி வந்துருச்சுன்னா உங்கள் சிஸ்டமில் வந்து Node.js இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் இது செக் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு node -v கொடுத்தா இந்தமாரி வெர்ஷன் நம்பர் வரணும். அப்படி வந்துருச்சுன்னா Node.js இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கூட டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ நிறையா ஐடி டூல்ஸ் இருக்குது, பட் விஷுவல் ஸ்டுடியோ இஸ் பெஸ்ட் ஃபார் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ அதனால் விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ஐடி வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதான் விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ இதான் விஷுவல் ஸ்டுடியோ கோட். இதை டவுன்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Node.js இன்ஸ்டால் பண்ணியாச்சு. விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுற ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பேசிக்கலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்படி இது பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டர் போங்க. நான் வந்து டியில் போகிறேன். ஏதாவது ஒரு ஃபோல்டர் பர்டிகுலர் பாத்தில் போய் ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து பிளாங்காக சேவஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, எந்த இடத்துலனா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல் ஃபைல் கொடுத்து ஏதாவது நேம் கொடுங்க. சாம்பிள் .js ஃபைலாக இருக்கணும். ஸோ .js கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஒரு எம்டி ஃபைல் வந்து JS ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த பார்த்துனா க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு இந்த ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டா அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ஒரு நார்மல் ஹலோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினலில் போய்ட்டு நீங்கள் அந்த ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம், அந்த பாத் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஃபைல் எங்கே க்ரியேட் பண்ணிக்கோங்களோ அந்த பாத் எடுத்துகிட்டு இங்கே கொடுக்குறீங்க. கொடுத்துட்ட பிறகு இப்போ வந்து node sample.js அந்த ஃபைல் நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்ட பிறகு ஹலோ வேர்ல்டுன்னு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ பேசிக் செட்டப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக் செட்டப் பார்த்துட்டோம்.
இப்போ நம்ம பைத்தான் பார்க்கலாம். பைத்தானில் வந்து சில அடிஷ்னல் செட்டப் பண்ணணும். சேம் ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி தான், பட் இதில் கொஞ்சம் அடிஷ்னல் செட்டப் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பைத்தான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டமில் பைத்தான் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, சேம் மெத்தட் தான், ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்ததே தான். கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இது உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, பைத்தான் வெர்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் வெர்ஷன் அப்படின்னு போட்டால் டபுள் ஸ்லாஷ் வரும், சாரி. ஸோ டபுள் ஸ்லாஷ் வரும்போது இந்த இடத்துல பைத்தான் வெர்ஷன் வரணும். அப்படி வந்துருச்சுன்னா உங்கள் சிஸ்டமில் வந்து பைத்தான் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணல. அப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுல ஏதோ ஒரு வெர்ஷன் மாடிஃபையோ இல்லை ஏதோ உங்கள் சிஸ்டம் வந்து செட் ஆகலன்னு அப்படின்றத சார்ட் இட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கமெண்ட் ரன் பண்ணி பாருங்கள், அந்த வெர்ஷன் வந்து வந்துடும். ஸோ இப்போ பைத்தான் வந்து என் சிஸ்டமில் இருக்குது, ஸோ அதனால் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், இருக்குது. இப்போ இது அடிஷ்னலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குங்களா, இதில் போயிட்டு பைத்தான் எக்ஸ்டென்ஷன் கோட் அப்படின்றத நான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது இருந்தால் தான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து சில பைத்தான் லைப்ரரி ஆட் ஆகும். ஸோ அப்படி ஆட் ஆனால் மட்டும்தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ பைத்தான் எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, இல்லைனா இந்த செக்ஷன்ஸில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பேசிக் செட்டப் முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்க போனேன். அதாவது இது ஒர்க் ஆகுதா, என்னோடய செட்டப்லாம் ரெடி, இப்போ ஒர்க் ஆகுதா அப்படின்னு ரன் பண்ணி பார்க்குறேன். இதுவும் சேம் மெத்தடு தான். ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு எம்டி ஃபைல் க்ரியேட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. சேவஸ் கொடுத்துட்டு பைத்தான் அப்படின்னு ஒரு ஃபைலில் போட்டிருக்கேன். இதில் வந்து sample.py அப்படின்னு டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ அப்படியே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்ட பிறகு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போயிட்டு இப்போ அந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணக்கப்புறம் வந்துருச்சு. இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ அந்த ஃபைலோட பாத்தில் நான் போகிறேன். இப்போ நான் வந்து பைத்தான் ஸ்பேஸ் அந்த ஃபோல்டரோட அந்த ஃபைலோட நேம் போடுறேன், sample.py. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ண உடனே ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு. ஸோ அப்படின்னா பைத்தானோட செட்டப் எனக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுது. ஸோ பேசிக் செட்டப் வந்து எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது எண்ட் டு எண்ட். ஸோ இதான் அந்த ஸ்டெப்ஸு. நான் இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து சேம் ஜாவாவும் அதே தான். பட் ஜாவா யூஸ்வலி பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வந்து ஜாவாவுக்கும் செட் ஆகாது. ஏன்னா ஜாவான்றது செப்பரேட்டாக எக்லிப்ஸோ இல்லை இன்டெலிஜ் ஐடியாவோ தான் இது பெஸ்ட்டு டூல். பட் ஆனால் நான் ஒரே ஐடியில் மூணுமே எக்ஸிக்யூட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக நான் ஜாவா வந்து ஜஸ்ட்டு ஒரு ரஃப்புக்காக தான் அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ரன் பண்ணணும் அப்படின்னா இதுவும் சேம் ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு ஜாவா எக்ஸ்டென்ஷன் பேக்ன்றதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்சைடு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சேம் ஜாவாவில் வந்து முக்கியமான விஷயம் ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணணும். ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் ஜாவா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்கள் சிஸ்டமில் ஜேடிகே இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு சேம் தான், கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு இதில் வந்து ஜாவா ஸ்பேஸ் -வெர்ஷன் கொடுத்த அப்படின்னா இங்கே வந்து ஜாவா வெர்ஷன் அப்படின்றது வரும். ஸோ 11.0.22 தான் நான் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜாவா வெர்ஷன் இந்த வெர்ஷன் வந்துச்சுன்னா உங்கள் சிஸ்டமில் வந்து ஜாவா இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ என் சிஸ்டம்லேயே ஜாவா இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அடுத்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஜாவா எக்ஸ்டென்ஷன் பேக் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஜாவா ரன் பண்ணணும் அப்படின்னா
சரி, நம்ம சேம் வேல பண்ணுறோம். ஸ்கிரிப்டில் போயிட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் போயிட்டு சேம் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிக்ஸ் கமாண்ட்லேயும் இந்த ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். பட் இப்போ நான் ஒரு பேசிக் தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். என்ன ஃபைல் பார்த்தீங்கன்னா sample.java அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். சாரி, பைத்தானில் சேவ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து ஜாவா சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜாவாவில் வந்து நீங்கள் சிம்பிள் வெறும் அந்த கன்சோல் அவுட்புட்டை மட்டும் எதுனா பிரிண்ட் ஆகாது. இது வந்து ப்ராப்பர் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளாஸ். ஓகே, இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் ஜாவா டீபக்கர்னா அதுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் போடுறேன். ஓகே, இது ஆல்ரெடி இருக்குது. ஸோ டைம் எடுக்கிறதுனால நான் அப்படியே போடுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, பப்ளிக் கிளாஸு மெயின் மெத்தடு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஒரு கிளாஸ் இருக்கணும், அதுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் system.out வந்து ஹலோ வேர்ல்டு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ டெர்மினல்லேருந்து நான் அந்த ஜாவா ஃபைல் இருக்கிற இடத்துக்கு போகிறேன். நான் இந்த ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஒர்க் ஆகுது. ஸோ ஹலோ வேர்ல்டுன்றது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் 3மே ஒர்க் ஆகுது. ஸோ மூணு ப்ராஜெக்ட் செட்டப்பும் நான் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்டா டைப்ஸ் எப்படி இருக்குது, 3 ப்ரோக்ராமுக்கு என்னென்ன மாதிரி டேட்டா டைப்ஸ் இருக்குது, வேரியபிள் எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்றது பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். see you next video.